நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ஒரு பன்னீர் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் கிடைக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அடுப்பில் ஒரு அடிகனமான இரும்பு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயிலில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். வெங்காயம் ஓரளவு வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கி விடுறோம். இது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளியும் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, சும்மா மேலாக கொஞ்சம் வணங்கினாவே போதும். இதில் நம்ம ஒரு 3 பரோட்டாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா பொடி பொடியாக வேணும்னா மிக்சியில் கூட பல்ஸில் வச்சுட்டு ஒரு தடவை திருவிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூளாகிடும். அதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடிகனமான இரும்பு பாத்திரம் வைக்கும்போது நம்மளுக்கு அடியில் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இதுதாங்க ஃபஸ்ட்டு டிப்பு. அதே மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியும் பாதியாக வணக்கும்போது, ரொம்ப குக் பண்ணாத பாதி மட்டும் வணங்கும்போது அந்த க்ரன்ச்சினஸ், வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸில் அந்த பரோட்டாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக நம்ம இதில் ஒரு 50 கிராம் பன்னீரை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக போடும்போது தான் அந்த பன்னீரோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா வரும். ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அது வெங்காயம் தக்காளியோட நல்லா மேஷ் ஆகிக்கும், அதனால் டேஸ்ட்டே வராத போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கடைசியாக நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுடலாம். கொத்தி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக ஒரு குட்டி கப்பில் ஒரே ஒரு கப் மட்டும் பரோட்டா சால்னாவை ஆட் பண்ணிடுறோம். ஏன் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம்னா நிறையா போட்டுட்டா நம்ம என்ன சொன்ன மாதிரியே பன்னீரோட ஃப்ளேவர் வராத போயிடும். கடைசியாக வேணால் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொடுத்துடலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை தான் இந்த கொத்து பரோட்டாவுக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கினீங்களான்னு தாங்க கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.